நார்மல் கூட்டம்னா அவங்களுக்கு கெப்பாசிட்டி தெரியும், எவ்வளோ கூட்டம் வரும் என்னன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வந்து கேட்கணும். அவங்க கெப்பாசிட்டி எவ்வளோ ஒரு 10,000 பேர் 20,000 பேர், ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கணும். குடுக்கல்னு சொல்ல முடியாது, அந்த அவுட்டர்லுக்கு கொடுக்கணுமே. பெரும்பாலும் வந்து டவுன் உள்ள இடம் கிடையாது. கொஞ்சம் அவுட்டர்ல, டவுன் விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல வந்து, ஏன்னா எங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகம், திரைப்பட இதுனால அதிகமாக கூட்டம் வரும். அதனால வந்து நீங்க கொஞ்சம் அதிகமா இடம் கொடுங்கன்னு சொல்லி அவுட்டர்ல கேட்டிருக்கணும். டவுன் உள்ள இடம் அதிகமாக கிடைக்காது. பொதுமக்களுக்கு என்னன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு மீட்டிங் என்னும் போது குழந்தைங்க கர்ப்பிணிங்க அது மாதிரி வந்து கூட்டிட்டு வரக்கூடாது. அவங்க வந்து அவாய்ட் பண்ணிருக்கணும். அது பொதுமக்களோட தவறு தான். ஆனா குழந்தைங்களோ இல்ல கர்ப்பிணிகளோ வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து தகுதியே வந்து 21 வயசு. 21 வயசு மேல தான் வரணும், அதுக்குள்ள வரக்கூடாது. அதே மாதிரி வயசானவங்க 50 வயசு தாண்டினா வரக்கூடாது. இப்ப எல்லாருக்கும் வந்து பிபி சுகர் 1008 பிரச்சனை இருக்குது. 50 வயசு தாண்டினாலும் மீட்டிங் கலந்துக்கூடாது. பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அந்த கெப்பாசிட்டி அந்த மாதிரி போலீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு உரிய செஞ்சிருக்கணும் நடவடிக்கை. அவங்க எதோ கம்மியா வருவாங்க, அவங்க கேட்டது ஒரு 10,000 பேர் தான் வருவாங்க போல சொல்லும். அது அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இவங்க அதிகமாக கூட்டம் வந்ததுனால அப்படி இருக்கு. அதனால வந்து 2 பேர் சைடும் தப்பு தான். அவர் சைடும் தப்பு தான், இவர் சைடும் அரசாங்க சைடும் தப்பு தான். அவங்களுக்குரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அவங்களும் இல்லை, நாங்கள் சினிமாக்காரங்க நிறைய கூட்டம் வரும், எங்களுக்கு அவுட் சைடில் நிறைய வர மாதிரி எனக்கு இடம் வசதி வேணும், அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணணும், டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் கூட பெரிய இடமா இனிமேல் இனி வருகாலத்திலேயாவது, அதாவது டவுன் விட்டு அவுட்டர்ல நிறைய இடம் வர மாதிரி அது மாதிரி இடத்துல கேட்டு வாங்கணும். இது மாதிரி பிரச்சனை இல்லாம தவிர்க்கணும். அதே மாதிரி பாதுகாப்பு இவங்க